பேரூராட்சிகள் அதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 4 கிரைட்டீரியா வந்து எடுத்துக்கிட்டோம். அதாவது ரன்னிங்கை பொறுத்த வரைக்கும் பஞ்சாயத்துக்கு முக்கியமான வருமானம் அப்படின்றது என்னது? டேக்ஸ் தான். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து பஞ்சாயத்தில் நம்ம வாங்குகிறோம். ஸோ டேக்ஸ் கலெக்ஷன் நம்மளுக்கு ஒரு முக்கியமான வேலை. ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணணும்னா அதில் என்ன வேணும்? வருவாய் வேணும். வருமானம் இருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்த திட்டங்கள் செயல்படுத்த முடியும். 2 அடிப்படை வசதிகள் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்படின்னா இபி பில் கட்டணும், வாட்டர் சார்ஜஸ் கட்டணும், இல்லையா, சம்பளம் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து செய்யணும். இது பேசிக் அமினிட்டிஸ் வரும். இல்லை தூய்மை காவல் இருக்காங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி உள்ள பேசிக்கான அமினிட்டிஸ் கொடுக்கணும்னாலே நம்மளுக்கு வருமானம் வேணும். ஸோ டேக்ஸ் கலெக்ஷனில் எல்லாருமே வந்து முக்கியத்துவம் கொடுத்து டேக்ஸ் கலெக்ஷன் 100% பண்ண முடியும்னு சொல்லலை. இருந்தாலும் கூட 100% பண்ணக்கூடிய ஊர்களும் இருக்கிறாங்க. ஸோ டேக்ஸ் கலெக்ஷன் 100% கொண்டு வர்றதுக்கு முழு முயற்சிகள் வந்து நம்ம எடுக்கணும். இப்போ கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் கலெக்ஷன் சிம்பிளாக பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு ஆன்லைன்லேயே டேக்ஸ் வாங்கலாம் அப்படின்ற ஏற்பாடுகள் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. முன்னாடி அது நகர பகுதிகளில் மட்டும்தான் ஆன்லைன் டேக்ஸ் இருந்துச்சு. ஆன்லைன் டேக்ஸ் வரும்போது என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தா, நிறைய பேர் வந்து நம்ம ஊராட்சியில் இருப்பாங்க. பட் அவங்களோட இப்போ உள்ள செட்டில்மெண்ட் பார்த்தா வேற ஏதாவது ஒரு ஊரில் இருப்பாங்க. ஸோ அவங்க வீடு இங்கே இருக்குது, ஆனால் அவங்க டேக்ஸ் வரி கட்டுறதுக்காக நாங்கள் இங்கே வர முடியல அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன சொல்லலாம்? ஆன்லைனே கட்டிக்கலாம், நீங்கள் வர வேண்டியதில்லை. இந்த லாகின் அந்த போர்ட்டலில் போய் நீங்கள் வந்து அசஸ்மெண்ட் நம்பர் கொடுத்து நீங்களே கட்டிக்கலாம் அப்படின்ற தகவல் வந்து அவங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. 2 முன்னாடியெல்லாம் நம்ம வந்து நிறைய கேஷ் ட்ரான்சாக்ஷன் பண்ணணும், இல்லையா? எங்கே போனாலும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம், கையில் பர்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஆனால் இப்போ எல்லோரும் வெளியே போகும்போது ஃபஸ்ட்டு என்ன பார்ப்பீங்க, ஃபோன் இருக்கான்னு பார்ப்பீங்க. மொபைல் இருந்தால் தானே வெளியில் போவீங்க. மொபைல் இருக்கான்னு தான் பார்ப்பீங்க. அதுலேயும் பெரிய பெரிய சிட்டிஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கியூஆர் கோட் வச்சு தான் எல்லா ட்ரான்சாக்ஷனும் பண்ணுறாங்க. யாருமே கையில் காசாக எடுத்துகிட்டு போகிறதில்ல. ஃபோனில் ஜிபேயோ இல்லை மற்ற கவர்மெண்ட்டே பிஎம் மாதிரி சிஸ்டம்ஸ் கொண்டு வந்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் பேமெண்ட் கேட்வேஸ் மூலமாகவே பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்றது பார்க்குறாங்க. இல்லைன்னா கார்டு இருக்கும். நம்ம எல்லோரும் ஏடிஎம்லேருந்து காசு எடுக்கிறோம். நம்ம கிரெடிட் கார்டு இல்லைன்னா கூட எல்லோரும் டெபிட் கார்டு வச்சுருக்காங்க. இன் ஷார்ட் என்ன சொல்லணும்னா, பஞ்சாயத்துக்கு தெரியாமல் இல்லை லோக்கல் பாடிக்கு தெரியாமல் அந்த பகுதிகளில் எந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் நடக்கக்கூடாது அப்படின்னு சட்டம், சரிங்களா? ஸோ அந்த பில்டிங் பிளானிங் பர்மிஷன் கொடுத்த கேசஸ்க்குள்ள பில்டிங் அப்ரூவலுமே வந்து உங்கள்கிட்ட தான் வரும். ஸோ அதுவுமே நிறைய கேசஸ் வந்து பெண்டிங் இருக்குது. ஸோ அது நீங்கள் பெண்டிங் லிஸ்ட்டு வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸும் கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. பட் அது தட் ஹேஸ் டு பி ரெடியூஸ்ட். இல்லைன்னா டீம்ட் அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் கோயிங் டு பி குட் அப்படின்றத பார்த்துக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சார் கொஞ்சம் மேடம் கொஞ்சம் நீங்கள் மேடம் சார் ஊஞ்சல் தட்டட்டி இன்னொன்று, இந்த 10,000 அதுபோல் 20,000 ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் உள்ளது. பிளானிங் அப்ரூவலும் பில்டிங் அப்ரூவலும் ரெண்டும் நீங்கள் நம்ம சிஸ்டரை கம்ப்யூட்டரே ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவல் கொடுக்குறது நம்மளுக்கு நல்லதில்லை. ஸோ டீம்ட் அப்ரூவல் வந்து மக்களுக்கு சிரமங்கள்